எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, ராமாய ராமபத்ர ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதே நமக. இனிமேல் ஒரு கடந்த காலமாக ராமரை பற்றியே சொல்லி பகவானுடைய கிருதஜை, அவனுடைய ஆக்ஞை, அந்த ராமநாமம் உலகெங்கும் பரவ வேண்டும், ராமன் புகழ் 8 திக்கும் கேட்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கூற சொல்லியிருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை. ராமராஜ்யம் ஏற்படும் என்பதற்கு இதெல்லாமே ஒரு சாட்சி. இதெல்லாமே நமக்கு ஒரு முன் உதாரணமாக ராமனால் கொடுக்கப்பட்டு ராமராஜ்யம் அமையும். ஸ்ரீராமரின் வில்லை அனுபவிக்கும் முன் அவரின் வில் பற்றி வார்தா மாலையில் ஒரு சின்ன கதை வருகிறது. குருகுலம் ஒன்றில் 3 மாணவர்கள் ஒரு குருவினிடம் படிக்கிறார்கள். ஸ்ரீராமாயண பாடம் முடிந்தபின் குரு ஸ்ரீராமாயணத்தில் உள்ள என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று சிஷ்யர்களை கேட்டு வந்தார். முதல் சிஷ்யன், ராமர் மனித பிரிவை எடுத்ததால் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டார், சரீர சம்பந்தமே இருக்கக்கூடாது என்றான். குருவும் சரி, அப்படியானால் இந்த சரீர சம்பந்தத்தை அறுக்க நீ தபஸ் முதல் உபாயங்களை செய்ய புறப்படு என்று அனுப்பிவிட்டார். 2வது சிஷ்யன், தாய் தந்தையரை போற்ற வேண்டும், அவர்கள் சொல் பேச்சு கேட்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். குருவும் நீ திருமணம் செய்து கொண்டு உன் மாதாபிதாவிற்கு தொண்டு செய்ய புறப்படு என்று அனுப்பிய பிறகு கடைசி சிஷ்யனை கேட்டார். ஸ்ரீராமனின் வில்லே நமக்கு உபாயம் என்றான். குரு சிஷ்யனை தழுவிக்கொண்டார். வில்லுக்கு என்ன பெருமை, அது வெறும் ஆயுதம் தானே என்று நாம் நினைப்போம். அது வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து வில்லார் கொந்தளிக்கின்ற கடலை அடைத்தார் ராமர் என்றார் தொண்டடி புரியாழ்வார். இங்கே வில்லா கடலை அடைத்தது இல்லை, ஸ்ரீராமர் தான். ஸ்ரீராமனின் வீரத்தை பலவிதமாக புகழ்ந்து பேசியுள்ளார்கள். வால்மீகி ராமனுடைய வீரத்தை அவர்களுடைய பகைவர்களுக்கு கொண்டாடப்படுவார்கள் என்கிறார். கம்பர் கணக்கு போட்டு காண்பிக்கிறார். ஆணி 1000, தேர் 10,000, அடல்பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர், படின் கவந்தம் ஒன்று எழுந்தாடும், காணம் ஆயிர் கவந்தம் நின்று ஆடிடின், கவின்மணி கனில் என்னும் ஏனை அம்மணி ஏடரை நாழிகை ஆடியது இனிது அன்றே. பொருள்: யானைப்படை 1000, தேர்ப்படை 16,000, குதிரைப்படை 1,00,000, சேனை தலைவர்கள் 1000. இவைகளெல்லாம் மடிந்து விழுந்தால் ஒரு தலையற்ற உடல் எழுந்து ஆடுமாம். இப்படி 1000 தடவை தலையற்ற உடல் எழுந்து ஆடும் பொழுது ஸ்ரீராமனின் வில்லில் இருக்கும் மணி கனில் என்று ஒரு முறை ஒலிக்குமாம். அதாவது மேலே உள்ள விஸ்தை 1000 தடவை செய்தால் ராமனுடைய மணி ஒரு முறை ஒலிக்கும். யுத்தத்தில் அவருடைய மணி இப்படி 3 மணி நேரம் தொடர்ந்து ஒலித்தது என்றால் அவர் எவ்வளவு பேரை வீழ்த்திருக்க வேண்டும். அப்பேற்ற வீரம் ராமனுடையது. சுவாமி தேசிகன் ரகுவீரகத்தில் ஜெயதே மகாவீர மகாதீர என்று வீரமாக ஆரம்பிக்கிறார். அதிகார சங்கரத்தில் தேசிகனின் பாசனம் இது. உத்தம வமர்தலும் அமைத்ததோர் எதில் தனு உயர்ந்த தனுயுவர்த்த கணையால் அத்திவரக்கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதித்த திரளோன். உயர்ந்த போர்க்களத்தில் அமைக்கப்பட்ட நிகரற்ற அழகிய வில்லிலிருந்து செலுத்தப்பட்ட அம்பினால் ராவனுடைய தலை 10ஐயும் ஒரு கொத்தாக அறுத்து கீழே தள்ளின பலமுடையவர் ராமர் என்கிறார் நம்மாழ்வார். ஒருவர் இருவர் ஓர் மூவர் என நின்று உருவ கறந்து உள்ளந்தோறும் திரு அமர் மார்வன் திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரானே. யுத்தத்தில் ஸ்ரீராமர் ஒருவராகவும் இருவராகவும் மூவராகவும் மாறி மாறி பின்னர் தன் உருவமே யாருக்கும் தெரியாதபடி மிக வேகமாக சுரண்டு போர் புரிந்தான் என்று திரைப்படத்தில் கிராபிக்ஸ் மூலம் நாம் இன்று பார்ப்பதை நம்மாழ்வார் அன்றே பார்த்துவிட்டார். இப்படி சுரண்டு அடிப்பதை நினைக்கும் போது நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் ஆழ்வாருக்கு தித்திப்பான் என்றால் இனிப்பாக இருக்கிறான். ஆண்டால் ராவணனுக்கு மற்ற ஆழ்வார்களைப் போல இவ்வளவு வார்த்தை விரயம் செய்யாமல் சாதாரணமாக நகத்தால் பூச்சி இருக்கும் இலையை கிள்ளி எறிவது போல் கிள்ளி கலைந்தானை என்று 2 வார்த்தையால் பொல்லா அரக்கனான ராவணனை சிக்கனமாக முடித்து விட்டாள். இவ்வளவு வீரமுடைய ஸ்ரீராமன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் டொக்கு வைக்கும் மொக்க பிளேயரும் ஒரு மாதிரி
ராவணனிடம் 7 நாள் சண்டை போட்டு ஏன் எடுத்தடிக்க வேண்டும்? ஒரே அடியில் அடித்திருக்கலாமே. மிகுந்த ஞானியான கூடத்தாழ்வான் இன்று போய் நாளை வா என்று ஸ்ரீராமனின் குணத்தை எதிர் சேர்க்க முடியும்? சீலகுணமா வீரகுணமா? இந்த குணத்தை எப்படி விவரிக்க முடியும் என்று அவரே குழம்புகிறார். எதற்காக ஸ்ரீராமர் அவனை இவ்வளவு நாள் விட்டு வைத்தார் என்றால், ராவணன் தான் ஸ்ரீராமரை விரோதியாக நினைத்தான். ஆனால் ஸ்ரீராமர் என்றுமே அவனை விரோதியாக நினைக்கவில்லை. பெருமாள் நான் உன்னை ரட்சிக்க வருகிறேன் என்று வரும்போது வேண்டாம், அவனை விலக்காமல் இருந்தாலே போதும், அவர் நம்மை ரட்சித்து விடுவார், நானே என்னை ரட்சித்துக் கொள்கிறேன் என்று நினைப்பதுதான் பெரிய குற்றம். அதுதான் ராவணன் செய்தது. யுத்தத்தில் ராவணன், ராமா என்னை நீ 2ஆக பிளந்தால் என் உயிரற்ற உடல் பின்னோக்கி விழுமே தவிர முன்னோக்கி விழாது என்கிறான். அதாவது முன்னோக்கி விழுந்தால் அந்த நொடியில் ஸ்ரீராம தன்னை நோக்கி சரணமடைந்து விட்டானோ என்று அருள் புரிந்தாலும் புரிந்து விடுவார். கடைசி நேரம் ராவணன் பெருமாளிலிருந்து விலகியே இருந்தான், வீழ்ந்தான். யுத்தத்தில் ஸ்ரீராமர் கையில் வில் இருக்கிறது, எதிரே ராவணன் கையிலும் வில் இருக்கிறது. சண்டையில் ராவணனின் கையில் இருக்கும் வில் கீழே விழ பெரியவாச்சான் பிள்ளை ராவணனை வீரன் என்று பாராட்டுகிறார். அதாவது நாம் அவனிடம் சரணம் என்று விழுந்தால் பெருமாள் தோற்று விடுவார், நாம் வீரன் ஆகி விடுவோம். ஸ்ரீராமன் காட்டுக்கு சென்றது அகலிகை சாபத்தை போக்குவதற்காக. அகலிகை, குகன், சபரி, சுக்ரீவன், ஹனுமான், விபீஷணனை போன்ற பயிர்களை தோட்டத்தில் விளக்க, தோட்டத்தில் செடிகளின் இலையில் ஒரு பூச்சி இருந்தால் அதை கிள்ளியறிவது போல் பாலி ராவணனை கிள்ளியறிந்தார் என்று சொன்னார் பெரியாழ்வார். சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வெளிவத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் என்றுதான் விரும்பிய சொல் என்கிறார். வில்லாண்டான் என்றால் வில்லனை வைத்து அடித்தான் என்பதில்லை, வில்லை வைத்து கொண்டு அடிக்காமல் இருந்தால் என்பதுதான் தன் சரியான அர்த்தம். இதை ஸ்ரீராமனிடம் கருணைக்கும் வீரத்துக்கும் போட்டி இருந்தாலும் கருணைதான் ஜெயிக்கும். தியாகராஜ சுவாமிகளின் கீர்த்தனையில் கோடி நதுலு தனுஷ்கோடி என்ற பாடலில் கோடி நதிகள் ராமனின் வீல் நுனியில் இருக்க, ஓ மனசே நீ ஆறுகளுக்கு திரிகின்றாயே என்கிறார். சார்கம் என்றால் ஸ்ரீராமர் நினைவுக்கு வந்தார். தனுஷ்கோடி இதுவும் ராமனின் வில் தான் என்றால் விபீஷண சரணாதி நினைவுக்கு வரும். முன்பு பார்த்த கதையில் அந்த சிஷ்யன் ஸ்ரீராமனின் வில்லே தஞ்சம் என்று சொன்னான். ஏன் சொன்னான் என்று புரிகிறதா? அப்பேற்பட்ட செயல்பாடு கொண்டவன், அப்பேற்பட்ட செய்திகளை செய்பவன், அப்பேற்பட்டவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்பேற்பட்ட ராமன் வாழ்ந்த ஊரில் நாம் வாழும்போது நமக்கு ஏது குறை? நமக்கு எங்கு குறை இருக்கும்? நமக்கு குறையே இருக்காது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக ராமஜெயம் ஏற்படும், ராமனை ஜெயிப்பான், ராமராஜ்யம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு அல்மேல் முங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம். ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.